அன்னைக்கு மசில்ஸ் எல்லாம் இன்னைக்கு தான் டைட்டாக அந்த எறும்போட அந்த மூமெண்ட் எல்லாம் தெரியுது இன்னைக்கு. ஆமாம், படப்படான ஒரு சத்தம் வரும் இல்லையா? ஆமாம், அதெல்லாம் இன்னைக்கு ஃபீல் பண்ணேன். கரெக்ட். அதான் தூண்டப்படாத தசைகள் தூண்டப்படும் நடுவில் ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா, வாக்கியம், அது இதுதாங்க எனக்கு தெரிஞ்சது. எது அது இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சில் கிடைக்கும் கண்டிப்பாக. அப்படியே முன்னாடி தெரியுதா ஸ்ட்ரெச்சு? உங்களுக்கே ஒரு ரிலாக்ஸேஷன், இந்த வலி ஒரு சுகமான வலின்னு சொல்லலாம். இதை 1 2 3 அந்த ஆர்டீரியல் ஸ்டிஃப்னஸை குறைக்கக்கூடியது இந்த பயிற்சிகள். அதை கரெக்டாக சொன்னீங்க. சர்க்குலேஷன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இதனால் உங்களுக்கு ஈவன் இந்த பெரிய பிரச்சனைகளான மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற விஷயங்கள் வரதுக்கான ரிஸ்க்கு பெரிய அளவில் குறையுது. இதை விட வேற என்ன உங்களுக்கு நன்மை வேணும் இதை செய்யாமல் இருக்கிறதுக்கு? உடற்பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு சோம்பல் வந்துடுது. நான் ஒரு 10 ஸ்டாட்டிக் பயிற்சிகள் சொல்ல போகிறேன். அப்பர் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட உடம்போட மேல் பகுதிக்கும், லோயர் பாடி சொல்லக்கூடிய உடம்போட கீழ் பகுதிக்கும், அப்பர் பாடிக்கு ஒரு 5 பயிற்சிகள், லோயர் பாடிக்கு ஒரு 5 பயிற்சிகள் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க ஒன்றுனா பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டாக நினைக்கங்க, நின்றுக்கிட்டு ஒரு சப்போர்ட் வேணால் வச்சுக்கோங்க. ஒரு வலது கை எடுத்து இடது காதை தொடுற அளவுக்கு கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு ஸ்லோவாக அப்படியே அந்த கழுத்தை உங்கள் வலது தோள்பட்டை நோக்கி அப்படியே இழுக்கணும். முடியுதா? ஸ்ட்ரெச் எங்கே தெரியுதுங்க? எந்த இடத்துல இழுக்கப்படுற மாதிரி தெரியுது? அந்த தசைகளுக்கான பயிற்சி இது. ஓகே, இந்த மாதிரி 15 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணணும். நல்ல ப்ரீத்திங், ஆழமாக மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ 2 3 4. ஏன் கவுண்டை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆழமாக மெதுவாக மூச்சு இழுத்து விடுங்க. 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வாங்க. இப்போ அப்படியே கைகளை கீழே வச்சுட்டு இடது கையை வலது கரை தொடுற மாதிரி பிடிங்க. அப்படியே கழுத்தை இடது, நீங்கள் சாயாதீங்க, நீங்கள் நேராக தான் இருக்கணும், கழுத்து தான் திருக்கு. அதுக்கு தான் உங்கள் கை சப்போர்ட் கொடுக்குறேன். அவ்வளோதான், எவ்வளோ முடியுமா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, போதும். 1 2 3 4 5 6 7 8 9. நீங்கள் ஆழமாக உச்சரித்து விடணும். 12 13 14 15. வாங்க பேக் டு பொசிஷன். ஆக 15 வினாடிகள் அவங்க பண்ணாங்க, ரைட்டும் லெஃப்ட்டும். சரிங்களா? இது நீங்கள் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட்டில் கழுத்தை கீழே கொண்டு வாங்க. அப்படியே கீழே உங்கள் சின்னன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி நெஞ்சை தொடுற அளவுக்கு கீழே குனிங்க. ஓகே ஓகே, போதும். ஸோ இப்போ மற்ற தசைகள்லாம் இந்த இடத்துல நான் தொட்டுட்டு இருக்கிறதுனால தெரியுது, ஆக்ஷனில் இறங்குது. அது ஆக்ஷனில் இறங்க வேண்டியதில்லை. மெயினாக உங்கள் கழுத்து, தோள்பட்டை இந்த பகுதிகள் ஆக்டிவேட் ஆனால் போதும். மூச்சு எடுத்து விடுங்க நார்மலாக, ஆழமாக. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ மேலே ஷோல்டர்ஸில் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே பாருங்கள், அப்படியே ஸ்லோவாக மேலே பாருங்கள். மூச்சு எடுத்து விடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நார்மல் பொசிஷனுக்கு வாங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணது நெக் டில்ட்டு. இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சு. அடுத்து ஷோல்டர் ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெச்சு. இப்படி திரும்பி நினைக்கங்க. இந்த ஷோல்டர் ரோலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஷோல்டரை எவ்வளோ தூரம் பின்னாடி கொண்டு போக முடியுமோ அவ்வளோ பின்னாடி கொண்டு போகிறோம். கொண்டு போய் ஒரு அப்படியே ரோல் பண்ணுங்க. இப்படி தோள் பட்டையை மேலே தூக்கி கீழே இறக்குங்க. ஓகே, கீழே இருக்குங்க. நல்லா ஃப்ளூயிடாக பண்ணுங்க. ஓகே, ஒன்று அப்படியே பின்னாடி போங்க. ஸோ இந்த மாதிரி அப்படியே ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா இது ஸ்டாட்டிக்கு. அதே இப்போ தோள்பட்டை அவர் இப்படி தூக்கி திருப்பி முன்னாடி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது டைனமிக் தான். பட் இதோட காம்பினேஷன் தான். ஸோ இந்த ஷோல்டர் ரோல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்தீங்க.
இவ்வளோ கஷ்டம் இல்லை மேலே மேலே போக மாட்டேங்குது. ஆமாம். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது தாங்க நம்மளுக்கு பிரச்சனையே. வயது ஆக ஆக வரக்கூடிய பிரச்சனையே இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான். ரொம்ப சாதாரணமாக எனக்கு வரக்கூடியது அவருக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி தெரியுது பார்க்கும்போது. இது நீங்கள் அப்போ ரெகுலராக பண்ண வேண்டிய ஒரு பயிற்சிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. 5 டைம்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். 5 ரெப்ஸு 4 டைம்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ஒன்று. ஸோ இது ரொம்ப முக்கியமான பயிற்சி. நீங்கள் ஃப்ரண்ட்டில் இதே மாதிரி 5 டைம்ஸ் பண்ணணும், பேக்லேயும் இதே மாதிரி 5 டைம்ஸ் அப்படிங்கிற வகையில் 20 பண்ணிங்கன்னா 20 கவுண்ட்டுக்கு வரும். ஓகே. மெதுவாக ஸ்லோவாக பண்ணுங்கள். இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து இதை பண்ணிவிட்டு உங்களோட ஷோல்டருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும் அப்படின்னா இதை மாதிரி ஒரு சின்ன வெயிட் 1 kg கூட வச்சுக்கலாம். இது ஒரு ஷோல்டர் ரோலில் சொல்லுவோம். சும்மா ஸ்லோ சர்க்கிள், புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு வட்டம் மாதிரி போடணும். நீங்கள் 5 டைம்ஸ் இப்படி, அப்புறம் 5 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஷோல்டர் ரோல் இப்படி இங்கேயும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். நேராக பாருங்கள். ஆரம்பத்தில் வட்டம் சின்னதாக இருந்தால் ஓகே. ஸோ இந்த மெயினாக இந்த ஷோல்டர் ரோல் எதுக்கு உதவும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் வந்து இந்த இறுக்கத்தை நல்லாவே குறைக்கும். உங்கள் தோள்பட்டை பகுதி தான் மெயின் பகுதி. நம்ம வேலைகளை செய்கிறதுக்கு, தூக்கிறதுக்கு, பொருள்களை தூக்கிறதுக்கு, வைக்கிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட அப்பர் பாடி மேல் பகுதியோட ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறது தேவை. ஸோ அதுக்காக தான் இந்த பயிற்சிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கட்டாயம் நீங்கள் பண்ண வேண்டிய பயிற்சிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஷோல்டர் ரோல் இப்போது ஒரு மாடிஃபைடாக ஒரு சின்ன வெயிட் வச்சு பண்ணிட்டோம். ஸோ அவர் கரெக்டாக 5 டைம்ஸ் இந்த டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் இடது கைக்கு வந்துட்டார். இதை வந்து இப்போ இப்படி கிளாக் வைஸ் போனீங்க, இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு பண்ணுங்கள். ஓகே. பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஃபுல்லாக இந்த தசைகள் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கணும். ஓகே, ஃபைன். ஓகே, தேங்க்ஸ். அந்த பக்கமும் அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்கள். 3, 4, 5. ஓகே. அடுத்தது கிராஸ் ஆர்ம் ஷோல்டர் ஸ்ட்ரெச் சொல்லுவோம். அதாவது இந்த ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சில் என்ன பண்ணுறீங்கன்னா, இடது கையை பின்னாடி கொண்டு போய் எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போய் அப்படியே பிடிச்சிக்கணும். கொண்டு போங்க. எவ்வளோ தூரம் இந்த சைடில் கொண்டு போங்க. கொண்டு போய் மீதியை கொஞ்சம் அழுத்தி விடுங்க. எவ்வளோ வலிக்குதா வலிக்கலையா? இல்லை, வலிக்கலை, கொஞ்சம். அவ்வளோதான். ஸ்ட்ரெச்சு தெரியணும் உங்களுக்கு. இழுக்கப்படும் அந்த உணர்வு இருக்கா? இங்கே இழுக்குது, இங்கேருந்து இழுக்குது. சரி. இங்கே இருக்கா? அங்கே எனக்கு தெரியலையே. இங்கே கீழே இல்லை, கீழேருந்து கீழே இருக்கக்கூடிய பவரில் தான் மேலே வருது. ஆனால் வந்து உங்கள் இந்த சைடு இங்கே தசைகள் டைட் ஆகுது, ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால் உங்களுக்கு அப்படி இருக்குது. சரி, முடிஞ்ச அளவு பண்ணுங்கள். ஓகே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. நார்மல் பொசிஷனுக்கு வாங்க. இப்போ அதே விஷயத்த இப்போ வலது கைக்கு பண்ணுங்கள். இப்போ இந்த கை அந்த கை இப்படி கொண்டு வந்து இந்த கை மூலமாக நேராக்கணும். எல்போ மடக்கக்கூடாது. எல்போ மடக்குது. நீங்கள் தோள்பட்டையை தான் பண்ணுறீங்க, அந்த இடத்த கிடையாது. சரிங்களா? இந்த கையை வச்சு இழுத்து பிடிக்க முடியும். ஓகே. இப்போ கரெக்டாக இருக்கா? இப்போ கரெக்டாக இருக்கு. முதல்ல தப்பாக பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதை மடக்கக்கூடாது. இந்த எல்போவை மடக்காமல் இந்த பகுதியை தள்ளும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கு. இப்போ தான் கரெக்டாக இருக்கு. ரைட். ஓகே. எனக்கு ஃபஸ்ட்டு புரியல ஏன் வருது. நார்மலாக தான் இருக்கிறீங்க. ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. நார்மல் பொசிஷனுக்கு வாங்க. சரிங்க. இது வந்து க்ராஸ் பண்ணி ஆர்ம்ஸை க்ராஸ் பண்ணி பண்ணிங்க. இது 4 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி நின்றுக்கிட்டு உங்கள் கைகளை பின்னாடி கொண்டு போங்க. பின்னாடி கொண்டு போகும்போது கைகளை ஒன்று கோத்துக்குங்க. கோத்துக்கிட்டு மேலே தூக்குங்க. நீ பின்னாடி வா.
கோத்துக்கிட்டிங்களா? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூக்குங்க. நேராக பாருங்கள். கழுத்து ரிலாக்ஸாக இருக்கட்டும். நேராக பாருங்கள். ஆக்சுவலாக இது எதுக்குன்னா உங்களோட செஸ்ட் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவோம். நம்மளோட நெஞ்சு பகுதி, மார்பு பகுதி விரிவடைகிறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு பின்னாடி தூக்குனிங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சு. உங்களுக்கு பட்டனை கிழிஞ்சிரும் போல இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணுறேன்னா. ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மார்பு பகுதி விரிவடைகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நார்மல் பொசிஷனுக்கு வாங்க. ஸோ இந்த மாதிரி 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டியும் 15 செகண்ட்ஸு 15 வினாடிகளுக்கு இப்படி ஹோல்டு பண்ணிக்கிறீங்க. ஸோ இது உங்களுக்கு 4வது. அடுத்து அப்பர் பாடியில் கடைசியாக 5வது ஒன்று சொல்லிடுறேன். இது இது பார்த்துக்கோங்க. கிராஸ் இந்த பக்கமும் செவர் இருந்தால் பெட்ரு. நம்மளது கதவு. ஓகே, 2 பக்கமும் கைகளை இப்படி வச்சுக்கிட்டு இப்போது அப்படியே முன்னாடி போங்க. இந்த மாதிரி முன்னாடி போகும்போது பெண்ட் ஆகாமல் போகணும். பெண்ட் ஆகக்கூடாது. ஆமாம், கரெக்ட். இடுப்பு பகுதியிலேருந்து மூவ்மெண்ட் இருக்கணும். இப்படி போனீங்கன்னா இதுவுமே தோள்பட்டை நெஞ்சு பகுதிக்கு உண்டான ஒரு ஸ்ட்ரெச்சு. 15 செகண்ட் ஹோல்டு பண்ணணும். பண்ணுங்க. பெண்ட் ஆகாமல் முன்னாடி போங்க. இங்கே ஸ்ட்ரெச்சை இங்கே ஃபீல் பண்ணுங்கள். தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் உங்களுக்கு சில தசைகள்லாம் மூமெண்ட்லேயே இருக்காத தசைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும் இந்த மாதிரி பண்ணும்போது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ ரிலாக்ஸ் பண்ணி முன்னாடி வாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்க. 5 டைம்ஸ் பண்ணுங்கள் நீங்கள். இது வால் ஸ்ட்ரெச். நம்ம செஸ்ட்டு ஷோல்டர் எல்லாத்துக்குமான வால் ஸ்ட்ரெச். இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கார்னரில் போய் வால் கார்னர் ஸ்ட்ரெச். இது வால் கார்னரில் சுவற்றோட கார்னரில் பண்ண வேண்டிய ஸ்ட்ரெச். இது வரைக்கும் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சு 5 பார்த்தோம் அப்பர் பாடிக்கு. இப்போ அடுத்து லோயர் பாடிக்கு பார்க்க போகிறோம். உட்கார்ந்துக்கிட்டு பண்ண வேண்டியது இது 5 பயிற்சிகள் காட்ட போகிறேன். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு சேரில் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக தான் உட்காந்துருக்கீங்க. நான் முன்னாடி உட்காந்துருக்கிறேன், நீங்கள் பின்னாடி உட்காந்துருக்கிறீங்க சாஞ்சிக்கிட்டு. முன்னாடி வாங்க. கொஞ்சம் ஃபீட்டு பாதம் ரெண்டும் தரையில் பதுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஓகே, இப்போது இடது காலை இப்படி முன்னாடி கொண்டு போங்க. நீங்களும் இடது காலை முன்னாடி கொண்டு வாங்க. பார்த்தீங்களா? நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க. கொஞ்சம் சேரோட ஒட்டில் உட்காந்துருக்கீங்க கொஞ்சம். இப்போ உங்களுக்கு முன்னாடி கொண்டு போகிறது ஈஸி. ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இருக்கணும். என் கால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்களா? இப்போ தான் ஸ்ட்ரெயிட் ஆகுது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. முட்டி வலி வராமல் இருக்கணும்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு இது ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறோமோ, இங்கே பாருங்களேன், எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உங்களால் வச்சுக்க முடியுதோ அந்தளவுக்கு முட்டி வலி வராதுங்க. ஓகே, வச்சிட்டிங்களா? ஸ்ட்ரெயிட்டாக இடுப்பில் கை வச்சுக்கிட்டிங்களா? ஷோல்டரை அப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டிங்களா? கழுத்து நேராக பார்க்குறீங்களா? நேராக பார்க்குறீங்களா? அப்படியே இடுப்பு பகுதியிலிருந்து அப்படியே முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. இந்த மாதிரி இழுக்கப்படுவது இந்த தசை. நல்லா நீங்கள் குனியாதக்கூடாது. அப்படியே வாங்க. இங்கேருந்து பெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. இழுக்க தெரியுதா? தெரியுது. எவ்வளோ தூரம் முடியுமோ பண்ண பார்ப்போம். டைட் ஆகிடுச்சா? டைட் ஆகிடுச்சு. அப்படியே இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்படி பண்ணும்போது உங்கள் இந்த பாதம் இருக்குது பார்த்தீங்களா? இது ஃப்ளெக்ஸ் ஆகிருக்கணும். இப்படி இருக்கணும். எந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பின்னாடி இல்லைங்க. ஓகே, இப்போ பேக் டு பொசிஷன். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. ஆமாம், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அப்படி காலை பின்னாடி கொண்டு வாங்க. இப்போ வலது கால் ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். காலை அப்படியே முன்னாடி பெண்டு பண்ணுங்கள். இழுக்கப்படுறது இந்த ஹாம்ஸ்ட்ரிங்னு சொல்லக்கூடிய காலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தசை நல்லா இழுக்கப்படும். இதில் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சில் ஒரு அற்புதமான ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லலாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவோட ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது இதில் தான் ஆரம்பிச்சுது. சரி, நம்ம ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் பற்றி சொல்கிறோம். இப்போ கூடவே இது எல்லாத்தையும் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்னா என்ன, டைனமிக் ஸ்ட்ரெச்னா என்னன்னு சொல்லிடுவோங்கிறதுக்காக நான் சொன்னேன். இந்த மாதிரி சீட்டட் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் மட்டுமே உங்களுக்கு
மிகப்பெரிய நன்மைகள் தரக்கூடியதுங்க. உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்கிறது தான் உங்களோட முட்டி வலி வராமல் பாதுகாக்குது, பல விஷயங்களுக்கு உதவி செய்யுது. அப்போ இந்த ஹாம்ஸ்ட்ரிங்கிற இந்த பின்பகுதி தசையோட வலு அப்படிங்கிறது கூட்டுவதற்கு இந்த சிம்பிளான பயிற்சிகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல இழுக்கப்படுவது நல்லாவே தெரியும். நேராக வாங்க, திருப்பி பொசிஷன் வாங்க. இந்த மாதிரி 15 செகண்ட்ஸு அந்த மாதிரி 4 வாட்டி பண்ணுங்க. அப்போ 60 வினாடிகள், 1 நிமிஷம் ஆச்சு. சீட்டட் ஹாம்ஸ்ட்ரிங் மட்டுமே 1 நிமிஷம் பண்ணுறோம் நம்ம, 2 காலுக்குன்னா 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ அடுத்து கொஞ்சம் பின்னாடி உட்காந்துக்கோங்க. நீங்கள் முதல்ல உட்காந்துக்கிற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு உங்கள் காலை தூக்குங்க, வலது காலை தூக்குங்க. ஹெல்ப்புக்கு உங்கள் கைகளை வேணால் பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ தூரம் முடியுமோ உங்கள் காலை வயிற்றை நோக்கி தூக்கணும். தூக்கி ஹோல்டு பண்ணிக்கணும். பிடிச்சிக்கிட்டீங்க, தூக்குங்க தூக்குங்க. முடியுதா? இன்னும் முடியுமா? ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸ்லோவாக கீழே கொண்டு வரும். ஸ்லோவாக இருக்குங்க எப்போவுமே. ஓகே, அதுதான் ஸ்ட்ரென்த்து. அப்படியே விட்றாதீங்க, அப்போ ஸ்ட்ரென்த்து கிடையாது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு கைகளை தூக்குங்க. இப்போ சப்போர்ட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குங்க. சூப்பர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 கீழே. ஸோ இது வந்து ஹிப் ஃப்ளெக்ஸார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே உள்ளே இருக்கும் தசைகள். இந்த உள் தசைகளுக்கு வந்து உண்டான பயிற்சி ரொம்ப ரொம்ப எஃபெக்டான சிம்பிளான பயிற்சி. உட்காந்துக்கிட்டே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சரியா? ஸோ 2வது முடிச்சிட்டோம். இது மாதிரி அதே தான், எல்லாமே 4 கவுண்ட்டுங்க. எல்லாமே 4 கவுண்ட் பண்ண இது அப்படியே அதிகமாகிட்டே போகும் டைமு. சரி, அடுத்தது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். பெரியவங்களாம் இப்போ ஃபஸ்ட்டு செய்கிறீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கான முதல் நிலை, பிகினர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆரம்ப கட்ட பயிற்சிகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஸ்டாட்டிக் தான். உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் செய்ய போகிறீங்க, நடைப்பயிற்சி, வாக்கிங் எதையுமே பண்ணாத ஆள் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல செய்ய வேண்டியது இந்த ஸ்டாட்டிக் பயிற்சிகள் தான். ஆனால் இது செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணீர்லாம் நல்லா குடிச்சிருங்க. அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸசைஸ்லையுமே ஸ்ட்ரெச் பண்ணும்போது எந்த ஸ்டேஜில் வலி வருதோ அந்த ஸ்டேஜில் உடனே நிறுத்திடுங்க. வலி வருதுன்னா அப்போ அதை செய்யாதீங்க, அதை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த கைட்லைன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். இந்த ஸ்டாட்டிக் பயிற்சிகள், டைனமிக் பயிற்சிகள் எதுவாக இருந்தாலும் வேகமாக டக்குன்னு நம்ம இழுக்கிறதோ அந்த மாதிரி ஜர்க்கி மூமெண்ட்ஸு, ஸ்பீடு மூமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க. அது தேவையில்லை. ஸ்பீடு மூமெண்ட்டு தசைகளுக்கு பெருசாக உதவி செய்யாது. மெதுவாக நம்ம கொடுக்கக்கூடிய வலிமை பயிற்சிகள் தான் தசைகளுக்கு உதவி செய்யும். இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கிட்டு இடது கால் எடுத்து வலது கால் மேலே வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் முன்னாடி வரும். முன்னாடி வந்து காலை நீட்டி முன்னாடி வந்தோம். சரி, இப்போ வந்து இடது கால் எடுத்து வலது கால் தொடை மேலே வச்சுட்டு முன்னாடி வரும்போது வேறு சில தசைகள்லாம் இழுக்கப்படும். அது எதுங்கிறத நீங்கள் இப்போ எனக்கு சொல்லணும். பண்ணுங்க பார்ப்போம். கொஞ்சம் உள்ளே போய்க்கோங்க. கரெக்டாக இருக்கு. இப்போ ஓகே, எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து இது மேலே வச்சு கிராஸ் பண்ணாதீங்க. அதை எடுத்து இது மேலே வச்சுருங்க. போதும். தொடை மேலே இந்த கீழ்ப்பகுதி படுற மாதிரி வைங்க. போதும். இப்போ வச்சிட்டிங்களா? ஓகே. கை வந்து இடுப்பில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இடுப்புலேருந்து நீங்கள் மூவ் ஆகுறது தெரியும். அப்படியே முன்னாடி வாங்க. எந்த பகுதி இழுக்கப்படுது? டைட் ஆகுது? இல்லை, இன்னும் கொஞ்சம். முதுகு பகுதியில் இருக்குது. முதுகில் எந்த பக்கம்? ஃபுல்லாக இழுக்குது. முதுகில் இடது பக்கம் இந்த பகுதி குளூட்டியஸ்லேருந்து ஃபுல்லாக இழுக்கப்படுது. அப்போ தான் வந்து அது கரெக்டுன்னு அர்த்தம். முன்னாடி வாங்க. இங்கெல்லாம் டைட் ஆகணும். டைட் ஆயிடுச்சு. வெரி குட். 1 2 3 4 5 6 7 8 9 10. நார்மல் பொசிஷனுக்கு வாங்க. அப்படியே காலை கீழே கொண்டு வாங்க. 15 செகண்ட்ஸாக 10 செகண்ட்ஸாக மறந்து போச்சு. சரி, இப்போ இந்த கால் நீங்கள் கையை சப்போர்ட் கொடுத்தே பண்ணுங்கள். மெதுவாக வச்சு அப்படி முன்னாடி வாங்க. 1 தெரியுதா உங்களுக்கு? கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. முடிஞ்சளவு முன்னாடி வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. பின்னாடி வாங்க. ஸோ இது உங்களுக்கு 3வது ஸ்ட்ரெச்சு. ரொம்ப அருமையான ஸ்ட்ரெச்சு. பின்பகுதிகளுக்கு இடுப்போட எல்லா பக்கமும் இழுக்கப்படுது. ஆனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சு.
வெறும் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச் தான். இதில் வந்து அதிகமான எனர்ஜி குறையலனாலும் நம்மளுக்கு பல நன்மைகள் இருக்குது. இரவு நேரத்துலையோ இல்லை நடைப்பயிற்சி முடிச்ச பின்னாடியோ பண்ண வேண்டிய பயிற்சிகள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 3 முடிச்சுக்கோங்களா? ஆமாம் சார். அடுத்து 4வதுக்கு போவோம். நேராக உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் இதில் முன்னாடி வந்துடுங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. கைகளை வச்சுக்கோங்க. இப்போது இடுப்பில் வச்சுக்கோங்க கையை. இப்போ இந்த பகுதி நேராக தான் இருக்கணும். ஆனால் உங்களால் முடிஞ்ச அளவு இப்படி திரும்புங்க, இடது பக்கம் திரும்புங்க, முடிஞ்ச அளவு. வெரி குட், எக்ஸலண்ட். இது வந்து சீட்டட் ஸ்பைனல் ட்விஸ்ட்னு சொல்லுவோம். அந்த பக்கம் ஒரு தசைகளில் இழுக்கப்படும் இந்த மாதிரி பண்ணும்போது. 1 2 3. ஆனால் இது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே நேராக வாங்க. இப்போ அந்த பக்கம் திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. முன்னாடி வாங்க. ஸோ 15 செகண்ட்ஸு சீட்டட் ஸ்பைனல் ட்விஸ்ட் பண்ணுறோம். 4வது எக்ஸசைஸ். இதை 4 வாட்டி ரிப்பீட் பண்ணுங்கள். இது 2 மினிட்ஸ், 2 நிமிஷம் ஆயிரும். இப்போ கடைசி எக்ஸசைஸு எல்லாருமே உட்காந்துக்கிட்டு பண்ணுறதே லோயர் பாடிக்கு இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லாமே வெறும் நார்மல் சேரில் உட்காந்துக்கிட்டு பண்ண சிம்பிளான பயிற்சிகள். அடுத்து கடைசியாக ஒரு காஃப் ஸ்ட்ரெச் கீழ்ப்பகுதிக்கு கொடுப்போம். மெயினாக நம்ம இந்த இடுப்பு பகுதி பின்பக்கம்லாம் இப்போ கொடுத்தோம். அடுத்து காஃப் பகுதிக்கு கொடுக்கணும். அப்படியே எந்திரிச்சு சேர் பிடிச்சிக்கோங்க, நேராக நின்றுக்கோங்க. இடது காலை இப்போ பின்னாடி கொண்டு வாங்க. பின்னாடி கொண்டு வந்து மடக்கக்கூடாது கால். இந்த இடது கால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், முட்டி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படியே முன்னாடி புஷ் பண்ண உங்களோட ஒரு பகுதி நல்லா இழுக்கப்படும். ஸோ அது நீங்கள் என்னங்கிறது இப்போ எனக்கு சொல்லணும் கரெக்டாக. நீங்கள் வாங்க, இதே எடுத்துக்கு வாங்க. ஸ்ட்ரெயிட்டாக நில்லுங்க, பிடிச்சிக்கோங்க சப்போர்ட்டுக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, இன்னும் கொஞ்சம் போதும். இப்போது இடது காலை பின்னாடி கொண்டு போங்க, நல்லா பின்னாடி கொண்டு போங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் இடது கால். ஆனால் வலது காலை தான் மடக்குறீங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் பின்னாடி கொண்டு போக முடியுமா? இடது கால் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக கீழே தரையில் உட்காந்துக்கணும். உட்காந்துக்கணும். இப்போ முன்னாடி கொண்டு போங்க. இடது காலை தூக்காதீங்க, வலது காலையும் தூக்காதீங்க, பாதம் தூக்காதீங்க. இப்போ எந்த பகுதி வலிக்குது, எந்த இடம் வலிக்குது? எக்ஸாக்டாக. ஸோ இதுதாங்க, இது வந்து காஃப். உங்களுக்கு காஃப் அன்றைக்கே நான் பார்த்தேன் பயங்கர டைட்டு, இன்றைக்கி நல்லாவே தெரியுது. இந்த காஃப் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவோம். இது டைட்டாக இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லது தான். காஃப் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. பாதம் மேலே இருக்குது. 11 12 13 14 15. அப்படியே முன்னாடி வாங்க. இப்போ அடுத்து வலது பக்கம் பண்ண போகிறாரு. 15 செகண்ட். நல்ல பெயின் சார், நல்ல பெயின் இருக்கு. அப்போ நீங்கள் பண்ணுங்க, இதெல்லாம் ரெகுலராக பண்ணுங்க. ஓகே, பின்னாடி வாங்க. வச்சுக்கோங்க, காலக்கில் வச்சுக்கோங்க. அப்படியே முன்னாடி தெரியுதா ஸ்ட்ரெச்சு? உங்களுக்கே ஒரு ரிலாக்ஸேஷன். இந்த வலி ஒரு சுகமான வலின்னு சொல்லலாம் இதை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. முன்னாடி வாங்க. நல்லா 2 கடகாசதே சரியான வழி. சூப்பர். ஸோ இதை வந்து நீங்கள் ரிப்பீட்டும் பண்ணணும், 2 பக்கமும் ரிப்பீட் பண்ணணும். இப்போ நம்ம பண்ண எல்லாமே ஸ்டாட்டிக் பயிற்சிகள், எக்ஸப்ட் அந்த ஷோல்டர் மட்டும் கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்தேன், எக்ஸ்ட்ரா மூமெண்ட் கொடுத்தேன். பட் இந்த ஸ்டாட்டிக் பயிற்சிகள் கீழே அப்பர் பாடி லோயர் பாடி 2க்கும் பண்ண இந்த 10 பயிற்சிகள் ரொம்ப சூப்பரான பயிற்சிகள், ரெகுலராக பண்ண வேண்டிய பயிற்சிகள். ஒரு நாளைக்கு நம்ம இந்த மாதிரி 20 நிமிஷம் இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி 20 to 30 நிமிஷம் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணுறோன்னு வைங்களேன், 1/2 மணி நேரம். அப்போ வாரத்துக்கு 5 நாளாவது இந்த மாதிரி 30 நிமிஷமாக பண்ணோம்னா 150 நிமிஷம். வாரத்துக்கு 150 நிமிஷம் ஆகுது. இரவு நேரத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்ங்கிறது நிறைய நன்மைகள் இருக்குது. நாட் ஒன்லி வலி குறையிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மூமெண்ட்டு, பல தசைகள் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். சர்க்கரை ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையும். பிபி அளவுகள் இருந்துச்சுன்னா குறையும். ஏன்னா சிஸ்டமை டெடிக்கேட்டடாக பண்ணுறீங்க இந்த ஸ்ட்ரெச்சு.
அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பிரச்சனைகள், உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். இது எல்லாத்தோட முக்கியமாக இதை நீங்கள் இரவு நேரத்தில் பண்ணிட்டு தூங்கும்போது ஆர்டீரியல் ஸ்டிஃப்னஸ் உங்கள் வயசுக்கெலாம் வந்து எப்படி இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் வந்து இறுகிட்டே தான் போகும். அந்த இறுக்கமான அந்த ஸ்டிஃபான இரத்த குழாயில் தான் வந்து கொழுப்புகள் படியும், ஹார்ட் அட்டாக்கு போன்ற பிரச்சனைகள். அந்த ஆர்டீரியல் ஸ்டிஃப்னஸை குறைக்கக்கூடியது இந்த பயிற்சிகள். எல்லா பகுதியிலையும் நீங்கள் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச் பண்ணி அந்த தசைகளுக்கு வந்து வலிமையை கொடுக்கும்போது இந்த ஆர்டீரியல் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த குழாய்களோட கடினத்தன்மை குறையும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ளூயிட் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும். எக்ஸாக்ட்லி, அதை கரெக்டாக சொன்னீங்க. சர்க்குலேஷன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இதனால் வந்து உங்களுக்கு ஈவன் இந்த பெரிய பிரச்சனைகளான மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற விஷயங்கள் வரதுக்கான ரிஸ்க்கு பெரிய அளவில் குறையுது. இதோட வேற என்ன உங்களுக்கு நன்மை வேணும்? இதை செய்யாமல் இருக்கிறதுக்கு கட்டாயம் எல்லாரும் செய்யணும். நீங்களும் கண்டிப்பாக செய்யணும். நிறைய நன்மைகள் நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதை செய்யும்போதே அந்த மூமெண்ட்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இது 2வது பார்ட்டு. போன வாட்டி நடைப்பயிற்சிக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இது 2வது பார்ட்டு வீடியோ, முக்கியமாக பெரியவங்களுக்கான வீடியோ. இதில் வந்து நம்ம ஸ்டாட்டிக் பயிற்சிகள் எப்படி நம்ம பண்ணலாம், இரவு நேரத்தில் நம்ம பண்ணுவதன் மூலமாக என்ன நன்மை, எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம டைனமிக் பயிற்சிகள் பார்ப்போம். இது வாரம் ஒன்று நான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்து நம்ம டைனமிக் பயிற்சிகள் அடுத்த சீரீஸில் நான் உங்களுக்கு சேர வச்சு செஞ்சு காமிக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் சார். ஓகே, தேங்க்யூ. கட் பண்ணி சார். பிடிக்குங்கிறத விட பண்ணுவாங்கல்ல. அன்னைக்கு வந்து ஃப்ரீயாக இருந்தது, எனக்கு எந்த இதுவும் தெரியல. அன்னைக்கு இன்னைக்கு தான் ஃபைனே இருந்தது. ஆமாம் ஆமாம், இன்னைக்கு தான் ஸ்ட்ரெச்சில் தான் போய் அன்னைக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அன்னைக்கு நீ மசில்ஸ் எல்லாம் இன்னைக்கு தான் டைட்டாக அந்த எறும்போட அந்த மூமெண்ட் எல்லாம் தெரியுது இன்னைக்கு. ஆமாம், படப்படான ஒரு சத்தம் வரும் இல்லையா? ஆமாம், அதெல்லாம் இன்னைக்கு ஃபீல் பண்ணேன். கரெக்ட். அதான் தூண்டப்படாத தசைகள் தூண்டப்படும் நடுவில் ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா, வாக்கியம். அது இதுதாங்க தெரிஞ்சது. அது இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சில் கிடைக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி யோகா வந்து காலை நேரத்தில் பண்ணுறதோட இந்த மாதிரி ஸ்டாட்டிக்ஸ் யோகா வந்து கிட்டத்தட்ட இப்படி தான். ஆனால் அது ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச் மாதிரி தான் யோகா. அப்போ அதை வந்து இரவு நேரத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது. யோகா பண்ணுறவங்க கூட இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கலாம். தெரியல, வீடியோ ஆனில் இருக்கா? அப்போ யோகா பண்ணுறவங்க கூட கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும் இந்த பாயிண்ட்டு. ஓகே, சரிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.